நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக பாகிஸ்தானை விட்டு பல்வேறு எம்என்சி நிறுவனங்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது குறித்து தான் விரிவாக இன்றைக்கு இந்த டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் டிஜிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலினோ, ஃபைசர், டோட்டல் எனர்ஜி, ஷெல்லு இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தங்களுடைய செயல்பாடுகளை, தொழிற்சாலையை மூடிவிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் அங்கே நிலவக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி. சுத்தமாக அந்த நாட்டில் வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஷட் டவுன் பண்ணி வெளியே போயிட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ புதுசாக சேர்ந்திருக்க இன்னொரு நிறுவனம் தான் அமெரிக்காவை சேர்ந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் பாகிஸ்தானில் 1991 தங்களுடைய ஆப்ரேஷனை தொடங்கினாங்க. 2010 அங்கேயே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. காரணம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இருக்காங்க. உலகத்தில் 5வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. அதனால் தங்களுடைய செயல்பாடுகளை பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம், தங்கள் பொருளுக்கான தேவை அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அங்கே 2010 தொழிற்சாலையெல்லாம் தொடங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டை விட்டு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க பல்வேறு காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். பாகிஸ்தானை விட்டு வெளியேறக்கூடிய எம்என்சி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, இது ரைசிங் ஆப்ரேஷனல் காஸ்ட். அதாவது அங்கே உற்பத்தி செலவு அதிகரிக்கனால தங்களுடைய குளோபல் ரீஸ்ட்ரக்சரிங்கோடைய ஒரு பார்ட்டாக, அதாவது உலகளாவிய அளவில் நாங்கள் சில மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரோம், அதனால் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலைமை பாகிஸ்தானில் அப்படி இல்லை. அங்கே நாங்கள் ஏன் வெளியே போகிறோன்னு ஒரு பட்டியலே கொடுத்துருக்கு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் கன்சியூமர் டிமாண்ட். சுத்தமாக அந்த நாட்டு மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய திறனே இல்லை. அதுக்கு இன்னொரு அடிப்படை காரணம், அந்த நாட்டினுடைய பண மதிப்பு சுத்தமாக இல்லை. தொடர்ச்சியாக அந்த நாட்டினுடைய பண மதிப்பு வீழ்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப மோசமான ப்ரொமோஷனல் எத்திக்ஸ். அங்கே பெரிய அளவில் விளம்பரங்களை எங்களால் செய்ய முடியல. அதுக்கு அரசாங்கத்தினுடைய ஒப்புதலுக்காக பெரிய அளவில் நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இப்படி ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துட்டு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் வெளியே போயிருக்காங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு பாகிஸ்தானை விட்டு வெளியே போனாலும் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் இன்னும் சில விஷயங்களை பட்டியலிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தானில் நிலவக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஒரு நிலையான அரசாங்கம் இல்லை. அதனால் பாகிஸ்தானில் வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. உலகத்திலேயே 5வது பாப்புலஸ் கண்ட்ரியாக இருந்தும் கூட மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லாதனால எங்களுடைய பொருளை அவங்க கிட்ட கொண்டு போய் விற்க முடியல, அங்கே எங்கள் சந்தைக்கு தேவையான ஒரு டிமாண்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பண மதிப்பிழப்பு வீழ்ச்சி. பாகிஸ்தானுடைய பண மதிப்பு தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, டாலரோட கையிருப்பு. பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ந்து இறக்குமதியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. உள்நாட்டு உற்பத்தியில் கவனம் செலுத்துவதில்லை, அதிகப்படியான கடன்களை வாங்குவது. இதன் காரணமாக அவங்க கிட்ட வெளிநாட்டு கரன்சி கையிருப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது. இதன் எதிரொலியாக பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது. இதனால் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய அந்த காஸ்ட், செலவினங்கள், அந்த நாட்டில் தங்களுடைய செயல்பாடை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய சூழல் அங்கே இல்லை. எங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட்டு அதிகமாக இருக்குது, அதனால் எங்களால் பாகிஸ்தானில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இது குறித்து இணையதளத்தில் பாகிஸ்தான் வாசிகளே நிறைய கருத்துக்களை அவங்க பதிவிடுறாங்க. அதாவது, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் பாகிஸ்தானை விட்டு வெளியே போயிட்டுருக்க அதே நேரத்தில் அசிம் முனிரும் ஷெபாஸ் ஷெரீஃபும் அமெரிக்காவில் போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து சில $1000 பாகிஸ்தானுக்கு கொண்டு வராங்க. ஆனால் அதையுமே நாட்டோட வளர்ச்சிக்காக அவங்க செயல்படுத்துறதில்லை. அதை தங்களுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்துவதால் இப்படி ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரியான எம்என்சிங்களை நம்ம இழக்கிறோம். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் தன்னுடைய ஆப்ரேஷனை பாகிஸ்தானில் ஷட் டவுன் பண்ணதால் மட்டுமே
கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் ஒரு 7,000 ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பாகிஸ்தான் இணையவாசிகள் தங்களுடைய வேதனையாக வெளிப்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையான தன்மை, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, இந்தியா எப்படி ஒரு தற்சார்பு நாடாக மாறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க.